ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் பிகே வந்தாச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, தமிழக அரசியல் அப்படின்றத தாண்டி இந்திய அரசியல்லையும் முதுபெரும் அரசியல்வாதி அப்படின்ற பேர் எடுத்த தோழர் நல்லக்கண்ணு இருக்கார் இல்லையா, அவருடைய இறுதி நிமிடங்களை எண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவரை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா, தொற்று நோய்கள் ஆரம்பித்து அதை தாண்டி சிறுநீரக செயலிழப்பு, சாப்பாடு கூட விழுங்க முடியாத அளவுக்கு அவருடைய உடல்நிலை அப்படின்றது நிமிஷத்துக்கு நிமிஷம் ரொம்ப மோசமாயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 101 வயசு அப்படின்றத கிராஸ் பண்ணியிருக்கக்கூடிய தோழர் நல்லக்கண்ணு இருக்கார் இல்லையா, கடந்த ஒரு 20-22 நாளாவே பார்த்தோம்னா ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனையில அதிதீவிர சிகிச்சை பிரிவில் வைக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ பல அரசியல்வாதிகள் ஆரம்பிச்சு பல திரை பிரபலங்கள் உட்பட பலருமே பார்த்தோம்னா தினம் அங்கே போய் அவருடைய உடல்நிலை எப்படி இருக்கு அப்படின்றத விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா பலருமே அவரை போய் பார்க்கறதுக்கான முயற்சிகள் அப்படின்றதுலையும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நம்ம சொல்றோம் இல்லையா, யாராவது ஒரு நல்ல மனுஷன் அரசியலுக்கு வந்துட மாட்டாங்களா, யாராவது இந்த தலையெழுத்தெல்லாம் மாத்திர மாட்டாங்களா, ஒருத்தர் புதுசா அரசியலுக்கு வந்தா அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும், நல்ல மனுஷன் வந்தா வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம எல்லாருமே, ஏன் கடந்த ஒரு 50 வருஷமா ஓட்டு போடக்கூடிய எல்லாருமே தவற விட்ட ஒரு மாணிக்கம் அப்படின்னா அது தோழர் நல்லக்கண்ணு அப்படின்னு சொல்லலாம். கேஜிஎஃப்ல ஒரு டைலாக் சொல்லுவாங்க இல்லையா, தங்க உண்டிய தகரடப்பான்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தங்க உண்டியதான நல்லக்கண்ணு அவர்களை ஒரு எலெக்ஷன்ல கூட ஜெயிக்க வைக்காம பண்ணது நம்மளுடைய ஆகப்பெரும் தவறு அப்படின்னு சொல்லலாம். அப்படி நீங்க என்ன ஜெயிக்க வைக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நிற்கக்கூடிய முதல் ஆளா நான் தான் இருப்பேன், முதல் அமைப்பா என்னுடைய கட்சி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை புறக்கணிச்ச மக்களுக்கும் தன்னை ஜெயிக்க வைக்காத மக்களுக்கும் சேர்த்து பல இடங்கள்ல பல போராட்டங்கள்ல பங்கெடுத்துக்கிட்டவர், போராடினவர் நல்லக்கண்ணு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல யார் இந்த நல்லக்கண்ணு, அவருடைய தியாகங்கள் என்னென்ன, அதை தாண்டி நல்லக்கண்ணு அவர்கள் செய்த சம்பவங்கள்லாம் என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோம் அப்படின்னா தோழர் நல்லக்கண்ணு இருக்காரு இல்லையா, 1925 டிசம்பர் 26 திருநெல்வேலியில பிறக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். எல்லாரும் சின்ன வயசுல இருக்கும்போது நம்ம எல்லாத்துக்குமே ஃபேவரட்டான ஒரு டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நல்லக்கண்ணு அவருடைய டீச்சர், ஃபேவரட் டீச்சரான பலவேஷம் அப்படின்றவர் தான் நல்லக்கண்ணு அவர்களுக்கு பொது உடைமை கருத்துக்கள் அப்படின்றதெல்லாம் அறிமுகப்படுத்துறாரு. இதெல்லாம் தான் இங்க எல்லாருமே சமம், எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் நல்லக்கண்ணு அவருடைய மனசுல பார்த்தோம்னா ரொம்ப ஆழமா பதியுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி தன்னுடைய ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா காந்தி மேல ரொம்ப பெரிய ஆர்வமும் ரொம்ப பெரிய மரியாதையும் வச்சிருந்தவர். அதுக்கப்புறமா காந்திய கொள்கைகள்ல இருந்து மாறி கம்யூனிஸ்ட் கொள்கைகளால ஈர்க்கப்படுறாரு அப்படின்னு சொல்லலாம். தன்னுடைய 16 வயசுலயே போய் கம்யூனிஸ்ட்ல சேரணும் அப்படின்னு சொல்லி அவர் முயற்சி பண்ணாலும் இல்ல 18 வயசுல தான் இங்க சேர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியை சார்ந்தவங்க மறுத்ததுனால தன்னுடைய 18 வயசுல கட்சியில போய் சேர்றாரு அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ கிளை செயலாளரா தன்னுடைய அரசியல் வாழ்க்கை அப்படின்றத ஆரம்பிச்சவர். அதுக்கப்புறமா தேசிய லெவல்ல மாநில லெவல்ல பல பொறுப்புகளை அலங்கரிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி அவர் பல பொறுப்புகளை அலங்கரிச்சிருந்தாலுமே 1980களில் அம்பாசமுத்திரம் தொகுதியில் ஆரம்பிச்சு பல தொகுதிகளில் அவர் போட்டி போட்டிருந்தாலுமே பார்த்தோம்னா ஒரு முறை கூட தேர்தல் அரசியல்ல அவர் வின் பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்லலாம். 99ல் கோயம்புத்தூர் இருக்கு இல்லையா, கோயம்புத்தூர்ல நாடாளுமன்ற தேர்தலில் நின்ன அவரை கிட்டத்தட்ட 50,000 ஓட்டுகள் வித்தியாசத்துல தோற்கடிச்சிருந்தாங்க. சிபிஆர் அந்த எலெக்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா வின் பண்ணி எம்பி ஆயிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பல படங்கள்ல கூட பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹிடன் டீட்டெயில்ஸ் மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. நல்லவங்க எலெக்ஷனில் நின்னா நீங்கள் ஜெயிக்க வச்சிங்களா அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்லாம் கேட்டிருப்பாங்க. ஏன் இதே நல்லக்கண்ணை தோக்கடிச்ச ஊர் தானே இது அப்படின்ற மாதிரியான வசனங்களும் திரைப்படத்தில் நிறைய வரும் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு தனக்காக வாழாமல் மக்களுக்காக வாழ்ந்த ஒரு ரொம்ப பெரிய மகத்தான மனிதர் அப்படின்னா அது நல்லக்கண்ணு அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு டெஃபினட்டாக கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம். அந்த அளவுக்கு அவர் பண்ண விஷயங்களும் ரொம்ப பெருசு அப்படின்னு தான் சொல்லணும். 1948 பார்த்தோம் அப்படின்னா
பவுனுக்கே நிலம் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப பெரிய போராட்டம் அப்படின்றத முன்னெடுக்கிறாரு. ஸோ அப்படி ஒரு ரொம்ப பெரிய போராட்டத்தை முன்னெடுத்ததுனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்துட்டு இந்த நெல்லை சதி இருக்கு இல்லையா, நெல்லை சதி வழக்கில் அவரை சிக்க வைக்கிறாங்க. அப்படி சிக்க வைக்கப்பட்டவருடைய மீசையை பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு முடியா பிடுங்கி எடுக்கிறது, சுருட்டை வச்சு அந்த மீசையை வந்துட்டு புகைக்கிறது அப்படின்ற மாதிரி காவல்துறை எக்கச்சக்கமான கொடுமைகள் பண்ணப்ப கூட என்னுடைய கூட்டாளிகள் இவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கூட்டாளிகளை அவர் கை காமிக்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். 7 வருஷம் வந்துட்டு பார்த்தோம்னா ஜெயிலில் எக்கச்சக்கமான சித்திரவதைகளுக்கு ஆளாக்கினாலும் கூட தான் கூட இருந்தவங்களை அவர் கை காட்டலை, காட்டியும் கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறமாவது அவர் அமைதியாக இருந்தாரா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா டெஃபினட்டாக கிடையாது. அந்த டைமில் அதாவது 1948 50s அந்த டைம் இருக்கு இல்லையா, அந்த டைம்லாம் வந்துட்டு பார்த்தோம்னா தலித்கள் சொந்தமாக வீடு வச்சுக்க கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். அதனால் அவங்கள ஓடும் குடிகள் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்தப்ப எக்கச்சக்கமான கிட்டத்தட்ட 4000-5000க்கும் மேற்பட்ட தலித்களை சேர்த்து பார்த்தோம்னா போராடி அவங்களும் சொந்தமாக வீடு வச்சுக்கலாம் அப்படின்ற உரிமையை வாங்கி கொடுத்த ஒரு ரொம்ப பெரிய போராட்டத்தை முன்னெடுத்ததும் நல்லக்கண்ணு அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி மதுரையில் இருக்கக்கூடிய பாப்பாப்பட்டி கீரிப்பட்டி இருக்கு இல்லையா, அந்த ஊராட்சிகளில் தலித்கள் ஊராட்சி தலைவர்களாக பதவி ஏற்றுக்க முடியாத சூழ்நிலை அப்படின்றது இருந்த சுச்சுவேஷனில் அதுக்காகவும் ரொம்ப பெரிய போராட்டம் அப்படின்றத போராடி உண்ணாவிரதம்லாம் இருந்து அதுக்கப்புறமா 2006 ஆட்சிக்கு வந்த கலைஞர் இருக்கார் இல்லையா, என்ன ஆனாலும் சரி அந்த தொகுதியில் தேர்தலை நடத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நின்று அந்த தொகுதியில் தேர்தலை நடத்தி தலித்களை ஊராட்சி தலைவர்களாக்கியும் அழகு பார்த்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல சமயங்களில் பல மக்களுக்காக, பல சமூகங்களுக்காக, பல பொதுமக்களுக்காகன்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்க்கையவே ஒரு அர்ப்பணிப்பு வாழ்க்கையாக வாழ்ந்தவர் தான் நல்லக்கண்ணு அப்படின்னு சொல்லலாம். ஸோ தன்னுடைய இறுதி நிமிடங்களை எண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நல்லக்கண்ணு அவர்கள் இருக்கார் இல்லையா, பரிபூரணமாக அவர் குணமாய் வந்துடணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசையாக இருந்தாலும் கூட அவருடைய வயது காரணமாக அதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவத்துறை கைவிரிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் நல்லக்கண்ணு அவர்களை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி நினச்சதுனால தான் இந்த வீடியோவும் கூட. மேலே சொன்ன 3 விஷயங்கள் போதும் நல்லக்கண்ணு அவர்கள் யார் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு. நீங்கள் நல்லக்கண்ணு அவர்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். தட பை பை.